நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெற்கை நோக்கி பிரயாணமா? கடினம் ஏதுமின்றி தம்மை நான் சேர்ப்பிக்கிறேன். தாம் என்னோடு வாருங்கள், என் வாகனத்தில். மிக்க நன்றி. எனினும் நானே தனித்து செல்லவே விரும்புகின்றேன். எமது ஆசானின் விருப்பமும் அதுவே. விருப்பம் போல் செய்யுங்கள். இருப்பினும் என் வசம் சில கனிகள் உள்ளன. இவற்றையேனும் தாம் ஏற்றுக்கொள்ளலாமே? தற்போது எனது தேவைக்கு இது மட்டுமே போதும். மிக்க நன்றி. சகோதரரே, தமக்கெவ்வாறு? கார்த்திகேயனை அனுப்பியது நானே. நம் திட்டத்தையும் கார்த்திகேயன் தெளிவாக அறிவார். தனது பரிசோதனையின் இறுதி கட்டத்தினை பார்வதி நெருங்கியிருப்பதையும் அறிவார். இருப்பினும் தந்தையாரே, எனக்கு விளங்கவில்லை. இது எத்தகைய பரிசோதனை? இவை யோகத்தின் கட்டங்கள். யமம் என்ற யோக நியதியின் 5 அம்சங்கள்: அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம் மற்றும் அப்பரிகிரகம். பார்வதி விரும்பியிருந்தால் வாசுகி சர்ப்பத்தை கொன்றிருக்கலாம். எனினும் அவள் அஹிம்சையை பின்பற்றினாள். என்றும் பார்வதி சத்தியத்தையே உரைத்தாள். தான் ஒரு அரசரின் மகளாக இருந்தும் அதை எண்ணி ஆணவம் கொள்ளவில்லை. அனைத்தையும் துறந்து தன் குறித்த உண்மையை அறிய முனைகிறாள். அதாவது பிரம்மச்சரிய மார்க்கத்தினில் முன்னேறுகின்றாள். கார்த்திகேயன் பார்வதியிடம் தன் வாகனத்தில் பயணிக்கலாம் என்று கூறிய போது அதனை அவள் ஸ்வீகரிக்க மறுத்தாள். அஸ்தேய வழியை தேர்ந்தெடுத்தாள். குறுக்கு வழியை அவள் நாடவில்லை. பார்வதி ஒரு கனியை மட்டுமே ஏற்றுக்கொண்டாள். அதுவே அப்பரிகிரக தன்மை. ஆக வாழ்வினில் எது உண்மை தேவைகள் அவைகளை தவிர எதையும் ஏற்காதிருப்பது. உனது அன்னை அஷ்டாங்க யோகத்தின் பிரதான கட்டத்தை கடந்தாள். கற்ப கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக விருத்தாசுரனானவன் தேவி சதியின் மீது தாக்குதல் தொடுத்த அதே தலத்தை தான் பார்வதி விரைவில் அடையவிருக்கிறாள். அந்த தலத்தில் தன் குறித்த உண்மையை பார்வதி உணரவிருக்கின்றாள்.
தயவு செய்து தாம் எனக்கு உதவுங்கள். என் தாயின் பிராணன் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்களது காயங்களை குணப்படுத்த வேண்டும். அவர்களை மீட்க வேண்டும். உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். இப்பாலகன் சிவனின் அம்சமாக தோன்றுவது ஏன்? உன் பெயர் என்ன பாலகா? ஜலந்தரன். ஜலந்தரன் அப்படியென்றால் ஜலத்தால் தன்னவனாக ஏற்கப்பட்டவன். ஒருவேளை இவன் ஈசனின்... தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அன்னை. பாலகனே, நீ சத்தியத்தை மறுப்பதால் பலனில்லை. அதனை ஏற்பதொன்றே வாழ்க்கையின் நியதியாகும். உனது அன்னை தன் இன்னுயிரை நீத்தானது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது அன்னை தன் இன்னுயிரை நீத்தானது. ஐயங்கள் ஏதுமின்றி இவன் சிவனின் அம்சமே. மகாதேவரின் ஆற்றல்கள் அனைத்தும் இவனுள் அடங்கியிருப்பதை நான் உணர்கிறேன். ஈசனுக்கு இணையான ஆற்றல் படைத்தவன் இவன். இவன் அசுர குலத்திற்கு துணை நிற்க சம்மதித்தால் தேவர்களை அசுரர்கள் வெற்றி கொள்வது உறுதி. அது நிச்சயம். பாலகனே, நீ வசிப்பது எங்கே? உன் குடும்பத்தின் ஏனைய அனைவரும் எங்கே? அருகாமையில் ஒரு குகையில் வசிக்கிறேன். எனது குடும்பமும் எனது உலகமும் என் அன்னை மட்டுமே. நான் சுக்ராச்சாரியர். என்னுடன் எனது குருகுலத்திற்கு வருவாயா? தஞ்சம் வேண்டாம். வஞ்சம் தீர்க்கவே விரும்புகிறேன். இது எவரது என அறிவீர்களா? இந்த அஸ்திரம் தேவேந்திரனுக்கு உரியதாயிற்றே. பாலகனே, இங்கு பாதுகாப்பில்லை. நீ என்னுடன் வா. இவன் அழிய வேண்டியது அவசியம் சுக்ராச்சாரியரே. இவனது அன்னையை கொன்றவன் தேவேந்திரனே என்பதை இச்சமயம் இப்பாலகனிடம் உரைப்பது உச்சிதமானதல்ல. அந்த உண்மையை அறிவதற்கு முன்பாக இந்திரனை தோல்வியுறச் செய்யும் யோக்கியதையை அவன் முதலில் பெற வேண்டியது அவசியம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் எவரும் இவனுக்கு ஊறு விளைவிக்க அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் விலகுவதே நன்று.
இல்லையேல் விளைவுகள் நன்மை பயக்காது. மூர்க்கர்களைப் போல பிதற்றாதே. ஒருவேளை நம் இருவருக்கும் இடையே யுத்தம் ஒன்று மூள நேர்ந்தால் அதன் விளைவு எவருக்கு அதிக இழப்பை தரும் என்பதை நீ அறிவாய். எனினும் அம்முயற்சியில் நீ ஈடுபட விரும்பினால் அதற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன். அத்துடன் செல்லும் முன்பு மற்றொன்றும் அறிவாய். இப்பாலகன் வஞ்சம் தீர்ப்பது உறுதியானது. தன் அன்னையின் மரணத்திற்கு மட்டுமல்ல, அத்துடன் என் அன்னையின் மரணத்திற்காகவும். ஏனெனில் தேவர்களான அனைவருமே குற்றவாளிகள். தமது அன்னையின் மரணத்திற்கும் ஆம், அதனால் தான் உன் வேதனையை உணர்கிறேன். உனக்கு உதவி புரியவும் விரும்புகிறேன். இனி முடிவு உனதாகும். நான் தம்முடன் வருகிறேன். எனினும் தாம் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இனி என்றும் தாம் என்னை கைவிடலாகாது. எனது அன்னையும் வாக்களித்தார்கள். ஆனால் அதனை நீ தன்னலம் ஏதுமின்றி உனது தர்மத்தை கடைபிடிக்கும் மட்டும் நான் உன்னை விட்டு அகலமாட்டேன். எங்கு உள்ளது தம் ஆசிரமம்? சற்று பொறுங்கள். சுக்கிராச்சாரியாரோடு செல்வது நீ இழைக்கும் பெரும் தவறு. நீ அசுர குலத்தோடு இணைவது உசிதமானதல்ல. வருவாய் மகனே, என்னுடன் வா. நான் உன்னை அரவணைக்கிறேன். உன்னை பேணி போற்றி வளர்க்க காத்திருக்கிறேன். வா மகனே. எங்கிருந்தீர்கள்? தேவர்களின் ரதங்கள் என் தாயின் சந்ததியை அழித்த போது, என் அன்னை கதறிய போது எங்கிருந்தீர்கள்? அந்த தேவர்களின் சேனை என்னையும் எனது அன்னையையும் தாக்கிய சமயத்தில் எங்கிருந்தீர்கள்? அவர்கள் என் அன்னையின் உயிரை பறித்த போது ஆச்சாரியர் எனக்கு தஞ்சமளித்தார். தேவர்களுக்கும் எனக்கும் இடையே தோன்றி என்னை பாதுகாக்க வல்லமை பெற்றவர் என நிரூபித்தார். நான் தாமதமாக வந்ததை நான் ஏற்க மறுக்கவில்லை. எனினும் என் மீது நம்பிக்கை வை. உனது பாதுகாப்பிற்கான பொறுப்பு இனி என்னை சார்ந்தது. தேவர்கள் செய்த தீங்கிற்கு வஞ்சம் தீர்க்கும் பொருட்டு நீ உன் வாழ்வில் தீமையின் மார்க்கத்தில் செல்லலாகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஜென்மித்த கணத்திலிருந்து உன்னை காத்தவன் நான். என்றும் என்றால் உனக்கு தீங்கு எண்ண இயலாது. வருவாய் மகனே, வா.
தாம் என்னிடம் கோரியதை நான் செய்தேன். அதனால் எனக்கு ஒரு விசித்திர அனுபவமும் ஏற்பட்டது. ஒரு கணம் எனது வாழ்வில் இது மட்டும் நிகழ்ந்த அனைத்தையும் நான் நினைவு மறந்துவிட்டதாக தோன்றியது. எனக்கு பரிபூரண நம்பிக்கை ஏற்பட்டது. தமது மார்க்க தரிசனத்தால் நான் பெற விரும்புவதை ஐயமின்றி நான் பெறுவேன் என்பதை உணர்ந்தேன். தம்மை நான் குருவாக ஏற்றேன். அந்த அடிப்படையில் தம்மிடம் வேண்டுகிறேன். தாம் எமது அரச மாளிகைக்கு வந்து அங்கு எழுந்தருளி எமக்கு தியானத்தை போதிக்க வேண்டும். வரவேண்டும் குருதேவா. நேர்ந்தது என்ன தந்தையாரே? செல், உன் ஆசான் எவர் மாளிகைக்கும் வரமாட்டார் என்று அவளிடம் சொல். யோக வித்தையை என்னிடம் பயில விரும்பினால் இவ்விடத்திலேயே தங்குதல் அவசியம். செல். இருப்பினும் நாம் முன்பு தீட்டிய திட்டம் இதுவல்லவே. எமது பாட்டனார் மாளிகையில் சென்று தங்கதான் எண்ணி இருந்தோம். இருப்பினும் சென்று கூறு சீடரே, என் வார்த்தைகளை அப்படியே பின்பற்று. நான் உனது ஆசான்.